Hey guys, hi hello, வணக்கம், வெல்கம் பேக் டு மோட்டோ சர்வேயிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் இல்லை இது. இந்த வீடியோ எதுக்காகனா, நம்ம ரீசெண்டாக வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு லேப்டாப் வாங்கியிருந்தோம் இல்லையா, அந்த லேப்டாப் பற்றி தான் ஒரு சில விஷயத்த சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். நம்ம வாங்கியிருக்க லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா asus பிராண்டில் இருக்க டஃப் மாடலு, டஃப் a17ன்னு சொல்லிட்டு. நான் அதை வந்து ஒரு மூணு மாதமாகவே நான் அதை பார்த்துட்ருக்கேன். அதோடய ப்ரைஸு ஏறி இறங்கி அப்படியே இருந்துச்சு. எப்படா பிக் பில்லியன் டேஸ் போடுவாங்க அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த நேரம்னு பார்த்து 51,900 சம்திங்க்கு வந்துச்சு. சரி ஓகே போட்டுடலாம், 10,000 கிட்ட கம்மியாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து 60,000 இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 10,000 கம்மியானதுனால சரி ஓகே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரை போட்டேன். லேப்டாப்பும் கைக்கு வந்துருச்சு. அதில் வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு பேர். அதை பண்ணி தான் கொடுத்தாங்க. ஃபிசிக்கல் டேமேஜெல்லாம் எதுவுமே இல்லை. வந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணி சில பல செட்டப்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஓகே நார்மலாக ஆயிடுச்சு. இப்போ அந்தளவுக்கு ஒன்றும் ஹீட்டெல்லாம் ஆகிறதில்ல. நான் எதுக்காக மெயினாக லேப்டாப் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நான் மொபைலில் தான் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மொபைலில் கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மந்த்லி வந்து 360 சம்திங் அதுக்கு வந்து பே பண்ணோம். பே பண்ணுற ஆப் தான், பெய்டு ஆப் தான் அது. அது இப்போ என்ன ஆச்சுன்னா, ரீசெண்டாக போன மாதம்னு நினைக்கிறேன், போன மாதத்துலேருந்து மந்த்லி வந்து 999 பண்ண சொல்லிட்டாங்க ப்ரீமியம் வாங்குறதுக்கு. மந்த்லி கிட்டத்தட்ட 1000 வச்சுக்கோங்களேன். மந்த்லி 1000னா ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபா ஆகுது. கொஞ்சம் மூச்சு விட்டுறாங்க. 2 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 24,000 ரூபாய்க்கு மேலே போகுது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபோனும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஃபோன் வந்து ஓப்போவில் ரெனோ சீரிஸ் ரெனோ 2Fன்னு நினைக்கிறேன். அந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகுது. 20 நிமிஷம் வீடியோ ரெண்டர் பண்ணி போட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour எடுத்துதுன்னே வச்சுக்கலாம். 1 hour இல்லை 40 minutes எடுத்துக்கும். நம்ம ரெண்டர் போடுற டைமோட அப்படியே டபுள் மடங்கு எடுத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் அதுக்காக தான் நான் வந்து லேப்டாப் வாங்கின முக்கிய காரணமே. லேப்டாப்பில் இதே நீங்கள் வந்து ஒரு 20 minutes வீடியோ ரெண்டர் போகிறீங்கன்னா 10 நிமிஷத்தில் ஆகிடும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் லேப்டாப்பில் நிறைய ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். அதை வச்சு நம்ம எடிட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். வேறு என்ன, நம்ம லேப்டாப் வந்து AMD ப்ராசஸர், இன்டெல்லையும் இருக்குது. பட் இன்டெல்லை விட AMD வந்து கொஞ்சம் ஒரு படி மேலே பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் 3 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கோன்னா, அதுலேருந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பேன் இல்லையா, அதில் நிறைய கம்பேரிசன்லாம் பண்ணி அது இதுன்னு பண்ணி AMDயில் ப்ராசஸர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதன்படி நம்மளும் வந்து AMD ப்ராசஸரில் இருக்க அந்த லேப்டாப்பே வாங்கியாச்சு. லேப்டாப்போட பில்டு குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் அது மிலிட்ரி கிரேடுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் ஆமாம். கீழே போட்டாலும் ட்ராப் பண்ணாலும் அது அந்தளவுக்கு பெருசாக டேமேஜ் ஆகாது, நல்லா தாங்கும் அப்படின்னாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, லேப்டாப்போட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா காருக்கு 2 சைலன்சர் வரும் தெரியுமா, அதே சேம் எனக்கு அதை பார்த்தா அந்த ஃபீல் தான் வருது. காருக்கு வர சைலன்சர் மாதிரியே இருக்குங்க. அதில் 2 எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருக்காது. இந்த ஹீட்டிங் எல்லாம் பண்ணி கூலிங் ஃபேன் 2 வச்சுருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு காரில் வர சைலன்சரோட இது மாதிரியே இருக்குது. அப்புறம் வேறு கீபோர்டில் RGB கீபோர்ட், பல கலராக லைட்லாம் எரியும். ஸ்பெக்ஸ் எல்லாம் ஓகே, ஓரளவுக்கு ஒரு 50,000 கொடுத்து லேப்டாப் வாங்குறதுக்கு ஸ்பெக்ஸ் எல்லாம் ஓகேவாக இருந்துச்சு. அதனால தான் நானும் அப்படியே யோசிக்காமல் ஆர்டர் போட்டேன். வேறு என்ன இருக்குது, சார்ஜ் சொல்ல மறந்தேனே. கிட்டத்தட்ட நான் நேற்று காலையில் ஒரு 11 மணி இருக்கும் லேப்டாப் கைக்கு வந்து. 11 மணிலேருந்து நைட்டு வரைக்குமே நான் அப்படி இப்படின்னு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணுறது, கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வைக்கிறதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் யூஸ் பண்ணியிருப்பேன். அது 3-4 மணி நேரத்தை விட அதிகமாகவே தாங்குச்சுன்னு தான் சொல்லணும். பேட்ரி பேக்கப் ரொம்பவே நல்லாயிருக்கு. எடிட்டிங்லாம் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 3 hours நிற்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கேமிங் லேப்டாப். கூடிய சீக்கிரம் நம்மளோட சேனலில் கேம்ஸும் விளையாடுற வீடியோஸ்லாம் வரும்.
கேம்ஸ் லவர் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேம் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து விளையாடி போட்டு விட்றேன். எனக்கு மோட்டோ ஜிபி பிடிக்கும். நம்ம ஒரு பைக் விளாகர் இல்லையா, மோட்டோ விளாகர் இல்லையா, அதனால் அதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு பைக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சரி, ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு டாஸ்க்கை வச்சு விளையாடுவோம். யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு அதிகமாக கமெண்ட்ஸில் வருதோ அந்த கேமை விளையாடுவோம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. பாய்.